வணக்கம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டை தேடி வந்தாலே நன்மைகள் கோடி கோடி, மேளத்தை தட்டுங்க கூடி, ஆடாத ஆட்டம் போட்ட கூட்டம் காணாம போகட்டும் போட, கை கட்டி நாம சும்மாவே நிக்க இனிமேலும் கூடாது தோட, நீ போடு போட்டு தாமரைய பார்த்து தமிழ்நாட்டை மாத்திடுவோம். இந்த இனிய மாலை பொழுதினிலே நமது தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய கல்வியாளர் பிரிவு மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம், கருத்தறிதல் கூட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த கூட்டத்திற்கு நம்முடைய மாநில அமைப்பாளர் அன்பு நண்பர் KR நந்தகுமார் எடுக்கின்ற முயற்சிகளும் எடுத்துக்கொண்டிருக்கின்ற முயற்சிகளும் எண்ணற்றவை. உதாரணமாக சொல்லப்போனால், இத்தாலியிலே ரெனைசான்ஸ் லிட்ரேச்சர், இலக்கியத்திலே புரட்சி, அந்த புரட்சியால் தான் இன்னைக்கு இத்தாலி மக்கள் எல்லாரும் 100% படிக்கணும், எழுதணும், கட்டுரை எழுதணும், பிளான் அது மாதிரிலாம் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒரு துறையில் படம் வரைகிறது, கல்வி எழுதுறது, கட்டுரை எழுதுறது, பாட்டை எழுதுறது, இது மாதிரி ஒவ்வொரு துறையிலும் ஒரு புரட்சியை உண்டாக்குனாங்க இத்தாலியில். அதனால தான் இன்றைக்கி அந்த இத்தாலி கல்வியிலே உலக அளவிலே சிறந்து விளங்குகின்றது. அதுபோல் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய நோக்கம் ஒரு கல்வியிலே ஒரு ரெனைசான்ஸ் மறுமலர்ச்சியை உண்டாக்கி மக்களிடத்திலே விழிப்புணர்வை கொண்டு சென்று இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் கல்வி கற்க வேண்டும் என்பது இந்த நாட்டினுடைய நமது பாரத பிரதமர் உயர் திரு நரேந்திர மோடிஜி அவருடைய உண்மையான நோக்கம். அந்த நோக்கத்திற்காக அவர் இரவு பகலும் பாடுபட்டு கொண்டிருக்கிறார் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக இந்த அமைப்பாளர் அண்ணன் நம்முடைய KR நந்தகுமார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக N தேவராஜ் அவர்களே, துணை மாநில அமைப்பாளர் சென்னை. அடுத்ததாக நம்முடைய மாவட்டத்தினுடைய கல்வி மாவட்ட தலைவர் KR விநாயகம் அவர்களே. அடுத்தது நம்முடைய VDR மாவட்ட தலைவர் விழுப்புரம் தெற்கு தர்மராஜர் அவர்களே, கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, மாயதி அவர்களே, அதாவது இவங்கெல்லாம் கல்வி ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய கல்வி தலைவர்கள், கல்வி அமைப்பாளர் தலைவர்கள், ரஜினிகாந்த் அவர்களே, சுரேந்திரன் அவர்களே, மகேஸ்வரன் அவர்களே, கார்த்தியன் அவர்களே. மற்றும் இந்த கல்வியாளர் பிரிவு மட்டுமல்ல, பாரதிய ஜனதாவினுடைய அனைத்து பிரிவுகளும் இங்கே வந்திருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்களுக்கும், செயலாளர்களுக்கும், ஒன்றிய தலைவர்களுக்கும், மண்டல தலைவர்களுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் என்னுடைய நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாக ஒரு ஆலமரம் என்பது ஏதோ பெரிய மரம், அது ஏன் இப்போ ஆலமரம் அவ்வளோ பெரிய மரமாக கருதப்படுதுன்னு கேட்டாக்கா, ஆலமரம் நிறைய அதனுடைய கிளைகள் அதிகமாக இருக்கும். அதுபோல தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா உலகத்திலேயே ஒரு பெரிய அரசியல் கட்சி, ஆலமரத்தை போன்ற ஒரு பெரிய அரசியல் கட்சி பாரதிய ஜனதா கட்சி. இந்த பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய கிளைகள் உட்பிரிவுகள் கல்வித்துறையிலும் அரசியலிலும் எல்லாம் ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு பிரான்ச் இருக்குது, ஒவ்வொரு கிளை இருக்கிறது. அந்த மரத்தினுடைய தாங்கி பிடிக்க, ஆலமரத்தினுடைய தண்டை தாங்கி பிடிக்கக்கூடிய பெரிய கிளைகள் இருக்கின்றன. அந்த கிளைகளுடைய விழுதுகள் தான் நாம். அந்த கிளைகள், அதாவது ஒவ்வொரு அந்த மரத்தினுடைய கிளைகளையும் தாங்கி பிடிக்கக்கூடிய மாநில, மாவட்ட, ஒன்றிய, மண்டல தலைவர்களாகிய நாம் விழுதுகளாக இருந்து அந்த மரத்தை எப்படி தாங்கி பிடிக்கிறோம், அது மாதிரி பாரதிய ஜனதாவினுடைய கொள்கைகளை ஒவ்வொரு மூளை முடுக்கிலும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது நமது கடமையாக இருக்கின்றது. பொதுவாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்யாத திட்டமில்லை. நலத்திட்டங்கள், உலகத்திலேயே அதிகமாக நலத்திட்டங்களை கொண்டு வந்தவர் நமது பாரத பிரதமர். நமது பாரத பிரதமர் மகேந்திர மோடி அவர்கள்
நம்முடைய இந்தியாவுக்கு மட்டும் சொந்தமல்ல, அவர் இந்த உலகத்துக்கே சொந்தம். இன்று இந்த உலகத்தை இயக்கக்கூடிய தலைவரும் அவராகத்தான் இருக்கின்றார். ஏனென்று கேட்டால் அவருடைய அன்பு, பண்பு, மக்களிடத்திலே செய்யக்கூடிய நலத்திட்டங்கள் ஏழைகளுக்கு சென்றடைய வேண்டும் என்ற ஒரு கொள்கை, மாண்பு, இவைகளெல்லாம் அவருடைய தலைவர் பண்பை உயர்த்தி நம் இந்தியாவுடைய மாண்பையும் உயர்த்தி கொண்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நம்முடைய கடமை, ஒவ்வொருவரும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி நல்லாட்சியினுடைய கருத்துக்களையும் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் ஒவ்வொரு கிராம மக்களாக ஒவ்வொரு மக்களுக்கும் எடுத்து சென்று வளர்த்தீர்களானால் பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் மட்டும்தான் இன்னும் வளராமல் இருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்காவாசி மாநிலங்களில் இன்று நமது பாரதிய ஜனதா கட்சி ஆண்டு கொண்டிருக்கின்றது. பொதுவாக இன்னும் தமிழ்நாட்டிலே இந்த ஆண்டு கண்டிப்பாக 2026 எங்களுடைய கல்வியாளர்கள் மூலியமாகவும் மற்ற பிரான்ச்சில் இருக்கக்கூடிய தலைவர்கள், செயலாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள் மூலமாகவும் இந்த முறை 2026 நிச்சயமாக தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா ஆட்சி அமையும் என்பதை உங்களுடன் உறுதிமொழி கூறிக்கொள்கின்றேன். நாம் அதற்காக கண் துய்யாமல் ஒவ்வொருவரும் நம்முடைய கடமையை, நம்முடைய கொடுக்கப்பட்ட ரோலை கண்டிப்பாக செய்ய வேண்டும். அப்படி செய்தீர்களானால் நிச்சயமாக நாம் நரேந்திர மோடிக்கு விட்டு போன தமிழகத்தையும் கொண்டு போய் சேர்த்து விடலாம். நாங்களும் உங்களோடு சேர்ந்து விட்டோம், நாங்களும் தேசத்தோடு தேசமாக ஆகிவிட்டோம் என்பதற்கு நாம் அனைவரும் அந்த தேசியத்தை நினைத்துக் கொண்டு நரேந்திர மோடிஜி நம்முடைய பிரைமனுடைய நலத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்த்தாலே போதும். மற்றவர்களை பற்றி நாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை. இப்போது பொதுவாக சொல்ல போனால் விவசாயத்தை பற்றி சொல்லணும்னால் நிறைய ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ லேட்டஸ்டாக கூட 35,400 கோடி ஒரு திட்டத்தை வகுத்து விவசாயிகளை நேரடியாக சென்றடைய வேண்டும் என்ற ஒரு பெரிய மகத்தான செயலை செய்திருக்கின்றார். அவர் செய்யாத செயலே கிடையாது. ஒவ்வொரு ஏழை மக்களுக்கும் பணக்காரன் என்ன வசதிகளை அனுபவிக்கின்றானோ அத்தனை வசதிகளும் ஒரு ஏழையும் அனுபவிக்க வேண்டும். நம்முடைய நாடு ஒரு டெமோக்ராட்டிக், மக்களாட்சி நாடு. எனவே ஒவ்வொரு மக்களும் ஆல் ஆர் ஈக்குவல், நம்ம ஒவ்வொருத்தரும் ஈக்குவல் தான், இல்லை ஏழை பணக்காரன் இல்லை என்பதை சமன் செய்ய வேண்டும் என்பது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய தலையாய கடமையாக நினைத்து செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை கூறிக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்படுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி வணக்கம்.